இவஸ் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து காப்பி கமாண்ட்லேயே நம்ம வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். அதுலேருந்து 2 கார்னருக்கு இடையில எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சென்டரில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன், CO அப்படின்னு டைப் பண்ணிட்டேன், காப்பி கொடுத்துட்டேன், பேஸ் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட் பட்டனும் ரைட் கிளிக் பட்டனும் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். டெம்பரரி ட்ராக் பாயிண்ட், ஃப்ரம், மிட் பிட்வீன் 2 பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், சென்டர், குவாட்ரண்ட், டேஞ்சன்ட், பெர்பெண்டிகுலர், இந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்னாப் மாதிரி வந்து இது வந்து கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா கார்னரில், அதை வந்து செலக்ட் பண்ணேன். மிட் பிட்வீன் 2 பாயிண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு, அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளோட சென்டரில் வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டிவைஸு, நீங்கள் ஏதாச்சும் மெக்கானிக்கல் டிஃப்யூசர் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மிட் பிட்வீன் 2 பாயிண்ட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து உங்களோட டிவைஸ் வந்து வைக்கலாம். இது வந்து எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா டிராஃப்ட்ஸ்மேனும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கமெண்ட்ஸு, ஒரு ஷார்ட்கட் கீஸு. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரியான ஒரு ஹிடன் வீடியோஸ், ஹிடன்னால உள்ள சீக்ரெட்ஸ்லாம் வந்து ஆட்டோகேட் சீக்ரெட்ஸ், ஆட்டோகேடோட ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் கைஸ்.